ஜெயிப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வழிகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மூல காரணமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இதுல ஒரு 3 காரியங்கள் இருக்கு. முதல்ல வாசிங்க சிஸ்டர், முதல் வரி வாசிங்க சிஸ்டர். தெளிந்த புத்தி நம்ம உள்ளவர்களாய் எப்படி இருக்கணுங்களா? ஹல்லேலூயா. இப்ப தண்ணீர் தெளிந்து இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், அதை குடிக்க முடியும். கொஞ்சம் நம்ம தண்ணி டம்ளர்ல வாங்கும் போதே பார்ப்போம், கலங்களா இருக்கா, தெளிவா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல நம்ம உபவாச கூடுகளை நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை இல்லையா? 19. போன வருஷம் கூட அதே நாளில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன், சரியா தெரியலங்க. ரைட், கத்துட்டு நாம் மையப்படுவதாக. அப்போ நம்ம முதலாவது எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் நம்ம வழிவிட்டு விலகினாலே பிசாசு எப்பன்னு பார்த்துக்கினே இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று எப்படி திரியறானா? வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அதாவது வெறி பிடித்தன் மாதிரி. அதுதான் அதுக்கு அர்த்தம். கர்ச்சிப்புன்னு என்ன அர்த்தம்? இப்ப சில அது வெறி பிடிச்சிச்சு, யானை கூட மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்யும்? எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அவன் பாகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஆனா நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வாசிங்க சிஸ்டர், தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருங்கள். அடுத்து என்ன செய்யணுமா? நம்ம விழிப்போடு இருக்கணும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, யார காலை எப்போ காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. நம்ம நல்லா நம்புவோம், அவங்களும் அதிக நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனா திடீர்னு என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. அப்ப சொல்ற முதல்ல நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது விழிப்பாய் இருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க சார். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய நம்முடைய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிறான். வகை தேடி. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வகை கிடைக்குமா? நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல பாடல் பார்ப்போம், நல்ல பாடல் ஆராதனை செய்வோம், அடுத்து நல்ல ஆராதனைக்கு வருவோம், எல்லாமே செய்வோம். ஆனா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம தவறிட்டோம்னால, ஒரு பெரிய பலூன் இருக்கு, நீங்க பெரிய பலூனை ஒரு தடி எடுத்துலாம் அடிக்க தேவை, சும்மா ஒரு ஊசியால, ஒரு குண்டு ஊசி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஊசியால ஓட்ட போட்டாலே போதும், என்ன ஆயிடும்? அதே போலதான் நம்ம சத்தியத்தை விட்டு என்னைக்கு விலகுறோமோ, நல்ல அபிஷேகமா ஜெபம் பண்ணியிருப்போம், நல்ல ஆராதனை பண்ணியிருப்போம், எல்லாமே என்ன எப்போ ஆயிடும்? எப்படி ஆயிடும்? புஷ்ஷுன்னு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பிசாசை ஜெயிக்கக்கூடிய சில வழிகளை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக வாசிக்கலாம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா உபவாச நாட்களில் ஏசப்பாவே சோதிக்கப்பட்டார், அதை எப்படி மேற்கொண்டார் அது குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசினால் யாரால? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. நல்ல அவரை மாதிரி ஊழியம் செஞ்சவங்களும் யாரும் இல்லை, அவரை போல நமக்கு முன்மாதிரியா இருந்த தெய்வமும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து, சபைக்கு முன்மாதிரி ஆதி திருச்சபை. இது ரெண்டையும் நம்ம கை கொண்டாலே ஆதி திருச்சபை. நம்முடைய வாழ்க்கைக்கு யார் முன்மாதிரி? பாஸ்டர் கூட நம்ம பார்க்கக்கூடாது. பாஸ்டர் கிட்ட சில குணங்கள் நமக்கு பிடிக்காத குணம் இருக்கும், அவரே இப்படி செய்கிறாரு, அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம யாரை பார்க்கணும்? அதனால தான் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். எப்போ யாரை பார்க்கணுமா? பாஸ்டரையோ எனக்கு பிடிச்ச வாதியாரியோ எனக்கு பிடிச்ச ப்ரொபோசரையோ பார்த்தா என் முகம் என்ன ஆகாது?
பிரகாசமாவது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் நம்ம முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மேல இட்டு போறான். மலை மேல இட்டு போய் சொல்றான் பிசாசு, வாசிங்க சார். அவர் இரவும் பகலும் 40 நாள் 40 நாள் எப்போ? நாமளாவது பாசிங் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கிறோம். இந்த 8:30லேருந்து 10 வரைக்கும், மினிஞ்சி போனால் 2 மணி வரைக்கும் சாப்பிடாத இருப்போம். ஆனால் அவர் எப்படி இருந்தாருங்களாம்? இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்யல? எதுவுமே சாப்பிடல. அப்படி இருந்த தெய்வத்தை வாசிங்க சார். உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. யார் வந்தானா? சோதனைக்காரன். ஆமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நம்மளுடைய பலவீனம், ஆனா எதிராளிக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம நினைச்சிருப்போம் நம்ம எல்லாத்துலயும் சரியா தான் இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா சொல்லுவாங்க, பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆனா எதிராளியான பிசாசானவன் நம்மளை எப்படி பார்க்கறானா? கிராமத்தில் சொல்லுவாங்க, எண்ணெய் ஊத்தின்னு பார்க்கறான்வாங்க. கண்ணுல ஏன் விளக்கெண்ணெய் ஊத்தின்னு ஏன் பார்க்கறாங்க? கண்ணு எரியும், தூக்கமும் வராது, சோர்வும் வராது. அவன் அதுக்கு நுண்றதுக்கே சரியா இருக்க நேரம். அப்போ பிசாசானவன் என்ன செய்யறானா? வாசிங்க சார். அப்பொழுது சோதனை. பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னவா? சோதனைக்காரன். அவன் எப்ப நம்மள சோதிக்கிறானோ அவனுக்கு தெரியும். நாம எப்ப விலகிறோமோ சரியா வருவான். நம்ம தூண்டில் போடும்போது, தூண்டில் போட்டிருப்போம், அதுக்கு தீனி வைப்போம், நாக்குப்பூச்சி. இந்த மீனுங்களுக்கு வரும், லைட்டா வந்து கொத்தி பார்க்கும், முதல்ல போயிடும். அடுத்தது டேஸ்ட் பார்த்துடும், திரும்ப ஒன்று செய்யும். 3வது முறை தான் அவர் மாட்டுவார். நீங்க 3 தூண்டில் போடும்போது பாருங்க, எடுத்தவனே மாட்டாது. முதல்ல வந்து டச் பண்ணிட்டு போயிடும். அவன் உறுதியாகுதா இல்லை நமக்கு ஏற்றதான் அதில் சாப்பாடு இருக்குதா அப்படின்னு. அதே மாதிரி பிசாசு எடுத்தவொடனே நம்மளை என்ன செய்ய மாட்டான்? பிடிக்க மாட்டான், பார்த்துக்கினே இருப்பான். அதான் வசனம் சொல்லு, யாரை விழுங்கலாமன்னு கர்ச்சிக்கிற. அப்போ அவ்வளோ வெறி. நம்ம ஒரு கூட்டம் ஒவ்வொரு கிராமத்திலும் சும்மா ஒன்றுத்துக்கும் உதவாத்தெல்லாம் என்ன பண்ணுது? நம்மளை வந்து கேள்வி கேட்குது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அது சொல்றாரு, வாசிங்க சார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி உம்மால கூடும். அவனுக்கு தெரியும் அதை அப்பமாக்குறதுக்கு முடியும். ஏசப்பாவால எல்லாமே செய்ய முடியும். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த கல்லை உங்களால அப்பமாக்க முடியும். அப்பமாக்கி வாசிங்க சார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். சொல்றாங்க. ஏசப்பா என்ன அவருக்கே எப்படி எங்க வரான்? அதான் நம்ம சொல்லுவாங்க சிலவங்க. முன்னாள் முதல்வர் கலைஞரை கைது செய்யும்போது இது போட்டாங்க, இயேசுநாதருக்கே அவ்வளோ பாடுகள், இவர் அவரை ஒன்றா நம்ம கட்சி சொல்லலை. அப்போ கைது பண்ணாங்க ஒரு முறை, அதாவது அவர் மரிக்கிறதுக்கு முன்னால். அப்போ சொன்னாங்க, இயேசுநாதருக்கே அவ்வளோ நல்லது செஞ்சார், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதை ஒப்பிடப்பட்டு அதுக்கப்புறம் சில எதிர்ப்பு குரல்கள் வந்தவுடனே அதை சரி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் என்னவன் சொல்கிறான்னா, அப்போ அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு பசி எடுத்துக்கினுச்சின்னு என்ன செஞ்சான்? தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதில் வீக்னஸாக இருக்கிறேன்னு என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னை பெத்த அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். நம்ம எதில் நாம் நினச்சிக்குவோம், ஐயோ நான் எல்லாத்திலும் சரியா இருக்கு. ஒருத்தர் எங்கள் சர்ச்சில் இருக்கிறாரு, ஏன்பா பாசிங் ப்ரேயருக்கெலாம் வரமாட்டேறேன் அப்படின்னு இன்னொரு தம்பி கேட்குறாப்புல. நான் எல்லாத்திலும் சரியாக தாங்கிறேன், சர்ச்சுக்கு வராத, ஆராதனைக்கு வராதன்னு சரியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய வசனம் சொல்லுது, ஆலயம் கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு, அதில் தான் புத்தி சொல்றாரு. எதுல? ஆலயம் கூடி வருதலுக்கு நம்ம என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும், இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ பிசாசானவன், அதாவது சோதனைக்காரன்,
நம்முடைய சோதனைகளை, நம்முடைய வீக்னஸை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? சோதனைக்காரனுக்கு தெரியும். அதான் வரான் அப்பா கிட்ட, ஏசப்பா கிட்ட வரான். நீங்க இந்த கல்லுகளை அப்பமாக்க உங்களால முடியும் அதையும் சொல்லிட்டான். உங்களால முடியாதுன்னு சொல்லல, உங்களால முடியும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? அப்பமாக்கு உங்களுக்கு பசிக்குது இல்ல. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில நண்பர்கள் வருவாங்க. டேய் வாடா, யாரா பார்க்குறாங்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னால் என் மகன் என்ன பண்ணா, ஏதோ சின்ன பிள்ளைங்க படம் வந்திருக்கதான் ஏதோ ஒரு தேட்டரில். டேடி என்னை இட்டு போங்க டேடி அப்படின்னா. இல்லைடா தம்பி, தேட்டருக்கெலாம் போய் பார்க்கக்கூடாது, அதே அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, ஸ்கூல்லேருந்து இட்டு போங்க அப்பா பாடுறா அப்படின்னு. முந்தா நேற்று என்ன பண்ணுறான், நான் கிரிக்கெட் பார்ப்பேன். எப்படி ஒரு டேடி கிரிக்கெட் தேட்டரில் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் போடுறாங்களாம், அது போய் பார்க்கலாமா? என் வீக்னஸை எப்படி கூப்பிட்றான் பாருங்க. சினிமா தேட்டர் கூப்பிட்டான், வானான்ட்டேன். அப்போ நான் கிரிக்கெட் பார்க்க, கிரிக்கெட் டிஜிட்டல் திரையில் போடுறாங்க டேடி, போய் பார்க்கலாம் டேடி அப்படின்னா. அப்படி பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும்போது அவன் என்னைக்கு சொன்னால் 3 நாளாக நான் பார்க்கவே இல்லை. அப்போ பிசாசு எப்படி நம்மளை சோதிப்பதற்கு வகை தேடி திரிகிறானோ, அவனுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் நம்மளை எப்படியாவது சிக்க வைப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். அவர் பிரதியுத்தரமாக, அவர் பிசாசுக்கு பிரதியுத்தரம், அந்த சோதனைக்காரனுக்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுக்கு எப்படி ஆச்சு? அப்படியே நம்ம சொல்லுமே, அதெல்லாம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பிசாசு எப்பயுமே நம்ம எப்போ விழுவும் பார்த்துக்கினே இருப்பான். அதுவும் எதிர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல பாருங்க. நான் படிக்கும்போது எங்கள் இங்கிலீஷ் மாஸ்டர் ஒருத்தர், உங்களெல்லாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியே சாவடிக்கணும்னுவார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுக்கு கஷ்டமாக இருக்குமா? அப்படி சொன்னாலே உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் வாழைப்பழத்தில் விஷம் கொடுத்தே உங்களை சாவடிக்கணும்னுவார். ஆனால் பிசாசு எப்படி சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு பசிக்குதுப்பா. என் பசி அவனுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவராகிய இயேசப்பாவுடைய பசி அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ எவ்வளோ உன்னிப்பாக பார்த்துருக்கு நம்ம. அதுவும் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து முடிச்சுட்டு வராருன்னு தெரிஞ்சு, இன்னும் நமக்கு கூட சோதனை. என்னைக்கு நம்ம பாஸ்டிங் இருக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு நிறைய பிரியாணியாக வரும். அதுவும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு வரும். சாப்பாடுனா சில ஸ்நாக்ஸுங்க அன்றைக்கி பார்த்தா வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் இருந்தார், ஒரு மிலிட்ரிக்காரி எங்கள் சர்ச்சில் வந்து தங்கியிருந்தார். அவர் பாஸ்டிங் இருப்பார். பாஸ்டிங் இருந்துட்டு என்னது உளுத்த வடை சாம்பாரில் போட்டு சாப்பிடுவார். அப்புறம் எதுக்கு பாஸ்டிங் இருக்கணும்? ஒரு வடை சாம்பாரில் போட்டு சாப்பிட்டாலே திம்முன்னு ஆகிப்படும். அப்புறம் எதுக்கு பாஸ்டிங் இருக்கணும்? இல்லைங்களா? ஆனால் நான் 3 மணி வரைக்கும் பாஸ்டிங் இருக்கிறேன். 2 வடை போனாலே ஒரு நாள்வே போதும், இல்லைங்களா? ஆனால் அந்த பிசாசானவன் ஏசப்பாவுக்கு பசி எடுக்குதுன்னு தெரிஞ்சு அப்படியே வந்து சொல்ற மாதிரி, அவனுக்கு எதிர்ப்பாக சொல்லலை. ஆண்டவரே நீங்க இந்த கல்லை அப்பமாக்க உங்களால முடியும், நீங்க அப்பமாக்கி சாப்பிடும். நீங்க ஏன் இதுக்கு இவ்வளோ பசியா இருக்க போறீங்க? அதே போலதான் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க பாவத்துக்கு ஒரே செகண்ட் தான், ஆனால் நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினால, வாசிங்க சந்தோஷனத்தைங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் எதனால பிழைக்கிறது இல்ல, அப்பத்தினாலே நான் சாப்பிட்டு தான் பிழைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லப்பா. தேவன் ஆண்டவராகிய இயேசு, என் பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பிழைப்போமா?
ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, வாழ்க்கை உண்டு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு இருக்கும்போது பிசாசு என்ன சொல்றானா? பசிக்குது, சாப்பிடு. அடுத்து வரான். அடுத்து வாசிங்க சார். அப்பொழுது பிசாசானவன் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பெரிய நகரத்துக்கு கூட்டு போறான். நம்ம கூட பெரிய மாடி பங்களா வீடு எடுத்து காமிச்சு கூட, வாங்கப்பா, நமக்கு பழமை சொல்லுவாங்க, முடவனு கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவோம். எனக்கு பெரிய பங்களா, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வீடு போதும், இதை காட்டில பெருசா சொல்றான் பாருங்க. வாசிங்க சார். தேவாலயத்து உப்பரிகையின் மேல் உப்பரிகை மேல எடுத்து போயிட்டான். மேல எப்பயுமே கீழே இருந்து பார்த்தா சில பொருளுக்கு தெரியாது. நீங்க உயரமான பகுதியில் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த வருஷம் ஒரு ஐயா எங்களை என்ன பண்ணாரு, பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு விமானத்தில் இட்டு போனார். முதன்முறையா அப்போதான் விமானத்தில் போகிறோம். எங்களை கூட்டி பார்த்து காட்டுறதுக்குன்னு இட்டு போறாரு. யாரும் இல்லை, விக்டரையா தான், சமாரியன் விக்டரையா தான். வாங்க பாஸ்டர் பெங்களூருக்கு போயிடலாம்னு சொல்லி கூட்டு போனார். அங்கே போனால் விமான நிலையத்தில் உள்ளே இட்டுமுட்டார். அங்கே போனால் நான் இந்த காசு வச்சுங்கிறேன் சில்லறை, அதுக்கு கூட கீக்கி கேக்கின்னு கத்துது. அப்புறம் சில்லறைலாம் எடுத்துகிட்டு ஒருத்தர் என்ன பண்ணால் இந்த பின்னு ஊக்கு இருக்கு இல்லைங்களா, அது ஊக்கு இருந்து பழுது கீக்கி கேக்கின்னு கத்துது. அது எல்லாம் ஃபுல்லும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணு ஏறும்போது பார்த்தா அவ்வளோ பயம், கட்டியமாக கண்ண முடிக்கணும். அதுவும் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏற ஒரு குழுக்குது. அப்போ பார்த்தோம்னா அதுவும் ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கணும். நான் பார்க்கணும் தான் உட்காந்தேன், ஏன் பார்க்குறேண்ணே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அவர் பாஸ் என் கூட பக்கத்தில் உட்காந்து, நாங்கள் ஒரு 8 பேர் போயிருந்தோம், 6 பேர் போயிருந்தோம். என் பக்கத்தில் உட்காந்தாரு. பாஸ் தைரியம் வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த குட்டி குட்டி பொருளுங்க, பிள்ளைங்க விளையாடும் பாருங்க, சின்ன சின்ன பால், அதை மாதிரி இந்த வீடெல்லாம். அதே போல பிசாசான அந்த சோதனைக்காரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உப்பரிகை மேலே இட்டு போய் நிறுத்தி, வாசிங்க சார். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். என்ன சொல்றான்? மேல இருந்து கீழே குதிப்பா. ஆனா அதுவும் சொல்ல, அங்க என்ன சொல்ற பாருங்க, நீர் தேவனுடைய அங்க கூட ஒன்னும் எதிர்பார்த்து சொல்லல. அங்க சொன்னா உங்களுக்கு பசி எடுக்குது சாப்பிட. இங்க பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க மேல இருந்து கீழே குதிங்க. அடுத்து சொல்றாரு, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு, அதுக்கும் உதாரணம் சொல்ற பாருங்க, உன்னை காக்கத்துக்கு தான் தூதர்கள் வந்து ஏந்தி கொண்டு போவார்களே, உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, நம்முடைய வீக்னஸும் தெரிஞ்சு போச்சு, அதுக்கு மருந்தும் சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படி வாழணுன்றது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டார். ஆனா அவருக்கே போய் என்ன சொல்றான், நீங்க மேல இருந்து குதிச்சீங்கன்னா தூதர்கள் என்ன செய்வாங்க, உங்களை தாங்கிக்குவாங்க, உங்க பாதம் கல்லில் இடாதபடிக்கு உங்களை அவங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுவாங்கன்னு எழுதி இருக்கிறதே. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாரு. அப்ப என்ன பைபிள் படிச்சுக்கிறானா இல்லையா? நாம தான் படிக்க மாட்டோம். நைட்டு 11-12 ஆயிடுச்சு. சரி எப்பா என்னப்பா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது அப்போ எடுத்து வாசித்து படிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ இதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ அர்த்தமாக நான் படிக்கலை. அப்போ சொல்லும்போது சரி ரைட், கர்த்தர் பேசுவார். இப்போ சொல்கிறான், வாசிங்க சார். உப்பரிகை மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஹல்லேலூயா. தூதர்கள் வந்து உங்களை ஏந்தி போவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதுப்பா. நீங்க அதனால நீங்க என்ன செய்யுங்க? சிலவங்க சொல்லுவாங்க, என்ன ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. எப்ப மன்னிப்பாரு? வசனம் சொல்லுது 7-70 தடவை மன்னிப்பாரு. அதுக்கப்புறம் சாட்டை எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்மளால தாங்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிள்ளைய அப்பா அடிக்கும்போது அம்மா தடுப்பாங்க, அம்மா அடிக்கும்போது அப்பா தடுப்பாங்க. இது குடும்பத்தில். ஆனால் ஏசப்பா சீக்கிரம் தண்டிக்க மாட்டார்,
தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அப்புறம் மடை திறந்த வெள்ளம் போலதான். அதான் சொல்றான், வாசிங்க சார். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ன சொல்லிட்டாரு? நாம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு இதை கொடுத்தீரானால், எனக்கு இதை கொடுங்க, நான் அதை செய்யறேன். கொடுத்தா தானே செய்வேன், கொடுக்க மாட்டேன். நமக்கே அம்மா அறிவு இருக்கும்போது நம்மை உண்டாக்கி நம்ம பரிசுத்தப்படவோ நம்ம ஜீவனை கொடுத்து இந்த ஜீவன் பரிசுத்தப்பட செய்த தெய்வத்துக்கு எப்படி இருப்பார்? அதே மாதிரி தான் பிசாசு சொல்றான். எப்பா நீங்க உங்களை தாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தூதர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க குதிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை கையில ஏந்திக்குவாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சோதிக்காதடா, அவனுக்கு பேரு அதுதான் வச்சாரு, சோதிக்காத. சோதனைக்காரா சோதிக்காத. நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது அதை நம்ம சாதனையா மாற்றணும். ஹல்லேலூயா. நமக்கு எப்போ கண்களுக்கு பிரியமா இருக்கும், சில பொருளை வாய் பார்த்தவனே எச்சு என்ன செய்யும், ஊறும். ஆனா அந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கணும்? அப்பதான் கண்ட்ரோலா இருக்கணும். சொல்றாரு பிசாசுக்கு ஏத்து சொல்றாரு. வாசிங்க அந்த வசந்த வாசிங்க சார். மறுபடியும் பிசாசு அவரை நோக்கி அவனை நோக்கி வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இல்லைங்க அதுக்கு கீழே பதில் சொன்னது வாசிங்க. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பரீட்சைனா பரிசை எதிர்த்தில்லை, சோதிக்காதிருப்பாயாக. நமக்கு எப்பெல்லாம் சோதனை வருதோ அப்பெல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமா? சாதிக்கிறவர்களா இருக்கணும். நான் எப்பயுமே எனக்குள்ள ஒரு எண்ணம், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு என் மனைவிக்கு பிறந்த நாள். நேற்றுக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஏப்பா அவளுக்கு என் பையனுக்கு போன வாரம் பிறந்த நாள், போன மாதம் 24ஆம் தேதி. அவனுக்கே ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்கல, ஆனால் இவளுக்காவது ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்தாருமே. அங்கே செஞ்சில் நம்ம அங்கே ஜவுளிகள் என் ஃப்ரெண்டுங்கிறானுங்க, போயிட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு டாப்ஸ் மட்டும் ஒரு 4 தான் எடுத்தாந்தேன், 200 ரூபாய்க்கு. அதெல்லாம் இது இல்லை. ஏம்மா துணி எடுத்தான்ட்டேன், துணியெல்லாம் கேட்காதானே. சரி நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோம், 4 நாள், இந்த வாரம் வந்து 4 நாள் இருந்துருவேன். வியாழக்கிழமை நாளைக்கே போயிட்டு கிளம்பிடணும். நாளைக்கு ஒரு ஆசிரியர் ரிட்டையர்டு அண்ணா ஒருத்தர், அதுக்காக போகணும். சொல்லிட்டேன், ஏம்மா இந்த வாரம் திங்கக்கிழமை தான் வருவேன், 5 நாள் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன், எப்போ போகும்போது ஏதாவது காசு கொடுத்துட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இன்றைக்கி காலையில் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஒருத்தவங்க நம்ம எதிர் வீடு, அவங்க உடம்பு சரியில்லை இருந்தாங்க, 4-5 மாதமாக ரீசார்ஜ் பண்ண காசு கொடுக்காதே இருந்தாங்க. அதனால தான் லேட் எல்லாம் வந்துட்டுருப்பேன். காலையில் வந்து உக்காண்டேன், ஏப்பா அம்மா நல்லா பொறுத்துக்குனே, இந்தாப்பா அவங்க கொடுக்க வேண்டிய காசை வந்துருச்சு. அப்போது நாம் இது என்ன செய்து நம்ம அதை யோசிக்கவே கூடாது, அவர் மேலே தூக்கி போட்டுருங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், குடும்பத்திலும் சரி மனைவிக்கிட்டையும் சரி தலைகுனி விட மாட்டார், உண்மையாக நடக்கும்போது. ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, நீ சோதனைக்காரனே என்ன என்ன செய்யாத, நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எப்பெல்லாம் சோதனை வருதோ அப்பெல்லாம் அவர்கிட்ட போங்க, அந்த நேரத்தை உறுதியா நில்லுங்க. எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி. அப்பதான் மனைவி வந்து பேசுவாங்க. ஏங்க என் மனைவி அடிக்கவே சொல்லுவாங்க, போன ஒரு இதுக்கு போகும்போது, ஏங்க இன்னைக்கு போயே ஆகணுமா அப்படின்பேன். கண்டிப்பாக போய் ஆகணும், உனக்கு வேண்டிய செய், நான் என்ன செய்ய வேணுமோ அதை அவர் ஆள் அனுப்பி செஞ்சிடுவார். அப்போ ஆமாம் மனைவி சொல்லிட்டாலே அதுக்காக பொண்டாட்டி பேச்சு கேட்க வேணாலும் சொல்ல, முதல்ல ஊழியம் தான். இதை கேளுங்க, நம்ம எப்பயுமே இப்படி காட்டும்போது என்ன எத்தனை பேரில் காட்டுது? அம்மா உஷாராகிறாங்க சிஸ்டர்,
3 விரல் என்ன காட்டுது? ஒரு விரல் தான் வெளியே காட்டுது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்போ சோதனைக்காரர்கிட்ட சொல்றாரு ஏசப்பா, என்ன நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்த லெவலுக்கு வரான். வாசிங்க சிஸ்டர். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், எப்ப இது முன்ன உப்பரிகையில் எடுத்து போனான். இப்ப இது மாதிரி வச்சுங்களேன், ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு இடத்துல. ஆனா அடுத்து என்ன செய்யறான்? வாசிங்க சிஸ்டர். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மேல இது பண்ணிட்டான். மலை மேல இது பண்ணிட்டான். உண்டாக்குனது அவர் தான். வசனம் சொல்லுது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கே என்ன சொல்றான்? மேல நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், சகல ராஜ்யமும், ராஜ்யம் என்ன? எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாளுகின்ற எல்லா ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. எங்க இட்டு போனா? முதல்ல மேல இட்டு போயிட்டான். எல்லாத்தையும் காக்குறான். நம்ம ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யும்? அதுவும் சகோதரிகள்லாம் கோச்சக்கூடாது. ஒரு ஜவுளி கடைக்கு எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எதுவும் நான் எடுக்க மாட்டேங்க, வாங்க தான் போவாங்க. அங்கே போய் எடுத்துப்பாங்க. ஏங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, இருக்கட்டும், நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறதுக்கு தான் அவன் வச்சுங்கிறான். ஆமாம். அப்போ என்னங்க சார், நம்முடைய எண்ணம் என்ன செய்யும்? வானம் தான் போவோம், உறுதியாக இருப்போம். சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். புதுசாக கடை திறந்துக்கிறாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். ஆமாம். அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணோம்? இட்டு போய் நிறுத்தணும், எல்லாத்தையும் காட்டிட்டோம். எல்லா ராஜ்யம் நீங்கள் ஒரே ஒரு சாஷ்டாங்கமாக, அதாவது குப்புற விழுந்தீங்கன்னா எல்லாத்தையும். ஆனால் இது முழுசும் யாருடையது? நம்ம அப்பம். நேற்றுக்கு போன வாரம் கூட சர்ச்சில் சொன்னேன், உலகமும் உலகில் உள்ள யாவும் அவராலே உண்டானது ஒன்றும். யோபு 42 எடுத்து வாசிங்க. 2வது வசனம் நினைக்கிறேன். இவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். 2வது வசனம் வாசிங்க சார். 2 3 இல்லை 1 வாசிங்க. இல்லை சர்வ வல்லவர்னு வருவாங்க. சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்ய அப்படின்னு வருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம் அறியல தான். எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை அறிந்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். ஏன்? அதுதான் சொன்னேன், இந்த உலகமும் உலக உள்ளவைகளும் யாருடையது? எங்க அப்பா முடுத்து. நம்ம திட்டுவோம் இல்லைங்களா? உங்க அப்பா முடுத்தான்னு கேட்பாங்க. எங்க அப்பா முடுத்து இல்லைங்களா? என்ன பயப்படுற மாதிரி இருக்குது? தைரியமா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுது, இங்க கூட சொல்லிக்கணும், என் சூழ்நிலை பார்த்தா 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை, ஆனா நான் கோட்டீஸ்வரன். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாம் எங்க அப்பா தானே படிச்சது. நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்தது தான் மற்றவங்களுக்கு. அதான் சொல்றாரு, ஒரு நீதிமான் இருந்தாலும் இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டேன். நம்மளால தான் அந்த வாக்கு கொடுத்துக்கிறார் இல்லைங்களா? அடுத்து சொல்றான் பிசாசு. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நமக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நம்ம சொல்ல முடியாத காரியங்கள் நமக்கு நேர்ந்தாலும் சரி, என்ன செய்யணுமா? அவரை விட்டு விலகக்கூடாது.
எங்கள் அம்மா என்னை வளர்த்தவங்க இந்த 3வது வருஷம், இப்போ மே மாதம் வந்தால் 4வது வருஷம் முடிய போகுது. அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு 22 வருஷம் கேஸ் நடந்தது. அவங்க கணவர் கேஸ் போட்டிருந்தா டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஆனால் 22வது வருஷம் டைவர்ஸ் ஆகி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அவங்களாம் சென்னையில் இருக்க தம்பி 2 பேர் ட்வின்ஸ். அவனுங்க ஒருத்தன் வழக்கறிஞர் ஆகிறான் ஹைகோர்ட்டில், ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கிறான். அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான்பா. அவங்க ஹாஸ்டலில் டீச்சரை வார்டனாக இருந்தாங்க, அப்புறம் டீச்சரை போடுவாங்க. எப்பயுமே அவ்வளோ போராட்டம் அவங்களுக்கு. 3 கேஸில் ஜெயிச்சாங்க. அவங்க வீட்டுக்காரே சொத்துக்கெல்லாம் கேஸ் போட்டு இவங்க சம்பாரிச்சது அந்த சம்பாரணை வந்து எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லை, விற்று அவங்க தான் ஏற்ற பண்ணாங்க. அப்போ கேஸ் போட்டு போராடினார், ஜெயிச்சு வச்சுருந்தாங்க. இறந்த பிறகு நான் எங்கள் அம்மா எப்போ அம்மா தான் சொல்லுவேன், எல்லாம் என்கிட்ட தான் இந்த சாவிலாம். எங்கள் அம்மா சம்பளத்தை நான் தான் கையெழுத்து போட்டு வாங்குவேன். அது எப்படி அவர் சம்பளத்தை நீங்கள் போயிடுங்க. தாசில்தார் ஆஃபீஸ் அவங்க வார்டன் இருந்தாங்க, பில்லு பூரா நான் தான் போடுவேன். ஹாஸ்டல் பில்லெல்லாம் எங்கள் அம்மா கையெழுத்தை போட்டுருவேன். விறகுக்காரன் விறகு உடைக்கிறவன் எவன் வாங்குறானோ அவன் கையெழுத்தெல்லாம் போட்டு பில்லு பாஸ் பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்க முடியாதுல்ல. ஆனால் இதை எல்லாவற்றையும் அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே நன்மைக்கேக்குதாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் வருதுன்னா அடுத்து ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறான், பிசாசுகிட்ட சொல்கிறார் ஆண்டவர். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. முதல்ல இந்த அதிகாரம் நமக்கு இருக்கணும். சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். ஒரு தீய சிந்தனை வருதுன்னு வச்சுங்களேன், என்ன செய்யணும்? இயேசு நாமத்தினால போ சாத்தான். எனக்குள்ள எந்த சிந்தனை இருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை வரக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாருடையது? எங்க அப்பா முத்து. அவர் எப்பொழுது நமக்கு கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யறது? நம்ம என்ன செய்யல? பெற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் அந்த வேலையை தான் சோதனைக்காரன் செய்வான். உங்களுக்கு எதிர்ப்பாகவே பேச மாட்டான் எப்பயுமே. ஏம்மா இதை செய்யாத, செய். பிசாசுக்கு என்ன சொன்னான்? ஏவாளுக்கு என்ன சொன்னான்? சாப்பிடு, சாப்பிட்டா நீ அவர் மாதிரி மாறிடுவ, அவரை மாறிடுவ. அதனால தான் உன்னை என்ன செய்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? அந்த மகிமை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த மகிமை கொடுக்கும். அந்த மகிமை நான் இழக்கக்கூடாது. ஆனால் இழப்பதற்கு எப்படி வராம பாரு, ஏற்கனவே அவருடைய மகிமை நமக்கு கொடுத்தாச்சு இல்லைங்களா? இல்லை அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்கிறாங்க, கண்ணு மட்டும்தான், பார்வை மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நல்லா தோட்டத்தில் உலாவி கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, பறித்து சாப்பிட்றாங்க, எல்லாம் போகிறாங்க வராங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் யார் மாதிரி மாறிடுவீங்க? நம்ம கூட சொல்லணும், ஏன் உங்கள் ஓரத்தை மட்டும் அப்படி கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? குடும்பத்தில் என்ன செய்வாங்க? அவங்க யார்? நம்ம குடும்பம் தானே. அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். எங்கள் இப்போ அம்மான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எங்கள் அம்மா சேர்த்து 1.5 வருஷம் என்கிட்ட பேசலை. நான் சாவிலாம் அவங்ககிட்ட, எங்கள் அம்மா இன்றைக்கி இருந்தாங்களோ அன்றைக்கே சாவிலாம் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். அப்போ ஒரு இடம் ஒன்று இருந்தது பைபாஸில். அவர் கூப்பிட்டு 1.5 வருஷம் கழித்து வந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணார். நான் அன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, எப்போ ஒரு 10 மணிக்கு வந்திருப்பானு. இல்லைப்பா நான் 2 மணிக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தம்பியும் வரான் வைக்கல. வந்துட்டு அப்புறம் காரில் உட்கார வச்சுன்னு போனாங்க. அண்ணா இவ்வளோ நாளாக அப்பா பேசாத இருந்தார், ஏன்னா 1 வருஷம் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தார், இந்த இடத்தெல்லாம் நம்ம விற்றுடலாண்ணா அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ அத்துன்னே தெரியாது, எந்த இடம் எந்த அத்துன்னு எதுவுமே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கே தெரியாது, எல்லாம் நான் தான் வாங்கினது. அப்போ சரிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்கன்றதுக்காக நான் செய்யலை,
என்ன அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஆனால் இடம் விற்றாங்க. கர்த்தர் கிருபையா அந்த 4 பிள்ளைங்களோட 3 பிள்ளைங்க அவருக்கு, 4வதாக எண்ணையும் சேர்த்து 4 பிள்ளைகளுக்கு அவருக்கு ஷேர் வேணான்ட்டார். 4 பிள்ளைங்களுக்கும் ஷேரு, அதாவது வித்த பொருளை எண்ணையும் சேர்த்து 4 பிள்ளைங்களா. ஆனால் அப்படி செய்வாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் அவங்களோடு பேசினார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தரணும் எப்போ தரணும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனால் நான் முயற்சி பண்ணி நானே இடத்த விற்றுருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் எங்கள் இடம் தான் தெரியும். ஆனால் நான் சொல்லிட்டேன் நீங்களே விற்றுங்க. அதுவும் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். அவன் தம்பியும் சித்த நான் ஒருத்தர் இருந்தேன். அங்கே காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்கார் அண்ணன், அவருக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்கு சப்போர்ட் இட்டு போனோம் இல்லைங்களா? என் கூட இருக்கிற யாரு? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு பிசாசை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. வாசிங்க சார். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. என்ன சொல்லிக்கிறாரு? அவனை எழுதியிருக்கிறதுன்னு சொன்னான். இவர் என்ன சொல்றாரு? எழுதியிருக்குதுப்பா, நீ படிக்கலையா? அடுத்த வசனம் சொல்றாரு, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. டேய் போடானேச்சு. அவன் தான் சொன்னான், எப்பா உங்களை தாங்கிக்கோன்னு எழுதியிருக்கிறது, உங்களுக்கு பசி எடுத்துருக்குது, நீங்கள் இதை அப்பமாக்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதுன்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு அப்பா சொன்ன ஒரே அடி, அப்பாலே போ. இந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்யாது? பிசாசு அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 1 அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் வாசிங்க சார். 1 யோவான் 1 1 அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. மூணாவது வசனம் வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப எல்லாமே நம்ம அப்பாவுடைய பொருள், நம்ம உள்பட நமக்கு அணுகுவதற்கோ. அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க சார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கிறது. இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், ஒளியாகிய ஜீவன். பிசாசு என்ன செய்யாது நம்ம கிட்ட? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தானே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கோரஸ் மட்டும் பண்ணலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தான் கண்டு கொண்டான், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஏசப்பா ஆமே. நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரை கண்டுகொள்ளும் பொழுது நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். கரங்களை ஊத்தி அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லாம் பேரின்பமே. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவனுக்கு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தணும்? வசனத்தை. அவன் எதை வழியா நம்ம கிட்ட பேசுறான்? ஏசப்பாட்ட எதை வழி எதை பத்தி பேசணும்?
எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. ஆனா நமக்கு வேதத்துல அந்த திராட்சை ரசம் எதுக்கு ஒப்பனையா சொல்லியிருக்குது? அவருடைய இரத்தத்துக்காக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டேன். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கும்போது 12, 27, 28 வசனத்தில் வாசிக்கும்போது அவர் வாசிங்க சார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் அது இல்லை இல்லை. நீங்கள் வாசிங்க சார். 33, 34 வாசிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராத படிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவேன். 24 வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. 25ல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய. அப்போ யாருடைய இரத்தத்தினால் ஆயிருக்குது? ஏசப்பாவுடைய இரத்தத்தினால் ஆயிருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கும் போது பிசாசு நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். சிலவங்க வருவாங்க, ஏக்கா நீயும் நாளாக கோயிலுக்கு போயிருந்தாங்காக்கிற, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. ஆமாண்டி பாப்பா, நானும் அது யோசித்தேன்டி. இப்படி சொன்னாலே என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுதான் பெர்க்மன் செய்ய ஒரு பாட்டு பாடு. பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆளு மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்வைக்கு நலமானது தெரிந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் தான் பேசிக்கிறது வரைக்கும். அடுத்தது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அடுத்து பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஆயுதம். அஞ்சு வாசிங்க. 5வது வசனம். யோவான் 1:7 வாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம எதற்காக தெரிந்து கொண்டால் அடுத்த ஆயுதம். முதல் ஆயுதம் என்ன? நமக்கு பிசாசை துரத்துறதுக்கு வசனம். 2வது ஆயுதம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். என்ன பார்த்தவங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம சர்ச்சுக்கு ஒரு டீம் வந்தாங்க திருச்சியிலேருந்து. எனக்கு யாருன்னு எவரும் தெரியாது. ஆர்னியில் ஒரு பாச சொல்லி விட்டார். அவங்க ஒரு நாள் வேத வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா அப்படின்னு வந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லும் கிளாஸ் நடத்துகிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசினேன், எத்தனை அழியிலே சொல்லியிருப்போம், ஒரு அழியிலே கூட சொல்லலை. 1
நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த ஃபுல் பிட்டில் நம்ம சர்ச்சில் ஃபுல் பிட்டில் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஒட்டி இருக்கிறேன். முடிஞ்சு போகும்போது என்ன சொன்னார், பாஸ்டர் இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் ஒட்டக்கூடாது. எதை? இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் புத்தியில் கொஞ்சம் பட்டுச்சு. எப்போ பார்த்தாலும் அதே போல் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது எந்த வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் சங்காரத்துடன் வர்றதுக்கு முடியவே முடியாது. அப்படி சொல்லியிருக்குது. இப்போ இந்த தான் அந்த சாங்கியத்தை அது நம்ம ஏற்படுத்தலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆதி திருச்சபையில் போட்டிருந்தாங்க, பூசினாங்க. அதை இவன் சாணியால் பூச ஆரம்பிச்சிட்டான். அப்போ சொன்னார், இதை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் எதுவும் அவர்கிட்ட, நல்ல வயசான ஐயா, ஆனால் நல்லா எடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு எண்ணம், ஏன் இவர் இது சொன்னார். போனவுடனே அப்புறம் அவங்க யார் எவருன்றது சிலவங்களை ஃபோன் பண்ணி, அதில் ஒருத்தர் திண்டிவனத்துக்காரு, அவர் நமக்கு வந்தேன். அவரே பஸ்ஸில் வரும்போது ஃபோன் பண்ணார். அப்புறம் இது மாதிரி எப்படியா இருந்து கிளாஸு ஏது இருந்து அப்படி அப்படின்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நான் பாஸ்டர்ஸுங்களுக்கு 4000 ரூபாய் தரேன் மாதம், ஒரு 10 பாஸ்டர்களுக்கு, உங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்கிறேன் அப்படின்னாரு. உடனே அவர் ஃபோன் பண்ணார். அவர் பேர் சம்பத். அவரை குறித்து திண்டிவனத்தில் விசாரித்தேன். கேட்டால் அவங்க ஒன்லி ஜீசஸ் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க. அன்றைக்கே நான் நம்பரை பூரா பிளாக் பண்ணிட்டேன். என்ன சொன்னார் அவர்? இந்த வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க சார். இல்லை, மேலேருந்து வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் எப்படி நடக்கணுமா? அப்பலாம் நம்ம யாரு? இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்தோம். ஒளியை இருள் நெருங்கவில்லை. எடுங்க சார், அதை வாசிங்க. 5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் நம்மளை எப்படி எங்க பிரகாசிக்கிறவங்களாம்? ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது யாருடைய ஜீவன்? என் அப்பா ஏசப்பாவுடைய ஜீவன். அந்த ஜீவன் ஒளியா இருக்கிற எனக்குள்ள. அந்த ஒளியை எது அணுக முடியலையா? இருள் பற்றாது. அப்ப நம்மளை சுத்தி எப்படி இருக்கும்? அதான் அப்போ இரும்பு அடிக்கிறதுல ஏன் அணுகாது, போவாது? ஆனால் திக்கு அவங்க தான் போட்டு 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 கொளுத்துவாங்க. கொளுத்து என்ன செய்யும்? அதே மாதிரி தான் நம்மளை சுற்றிலே அக்கினி ஜுவாலையில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம், முடிஞ்சு. சின்ன விஷயம் தானே, சின்ன ஒரு பொய், சின்ன பொய்யா இருந்தாலும் பெரிய பொய்யா இருந்தாலும் அது பையா மாறிடும். மூட்டை கட்டணும். அப்புறம் முதுகுல. இப்போ அதான் சொல்றாரு, இந்த வசனம் வாசிங்க சார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போம்? நம்ம ஐக்கியத்துக்குள்ள எந்த வித பிரச்சனை, அதாவது என்ன சொல்றது, மனக்கசப்பு இருக்கக்கூடாது. ஏன்? நம்மள ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னாராம் அம்பேத்கரை பார்த்து. இவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மற்றவங்களாம் என்னது இருட்டு பிள்ளைங்களா? அதுதான் அர்ஜன். அவர் அர்த்தம் சொல்றாரு. அர்ஜன்னா ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் என்ன சொல்லிட்டாரு, உண்டாக்கினதே நாங்கள் தான். சட்டத்தை ஏற்றிருந்த யாரு? இவர் லண்டனுக்கு போயிட்டு இருக்காரு. லண்டனில் எல்லா நாட்டினுடைய அறிஞர்களும் வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அறைகள் அவங்கவுங்களுக்கு என்ன ஒன்றாலும் அவங்களுக்கு. அப்போது அதை விசிட் பண்ணுறது அந்த நாட்டினுடைய சூப்பர்வைஸ் மாதிரி இருக்கிறவர் வராரு. எல்லாரும் நல்லா கோட்டை விட்டும் தூங்கிக்கிறான். பீமாராவ் அம்பேத்கர் மட்டும் ஒரு ரூமில் ஒரு சிமில் விளக்கு, அப்போல்லாம் சொல்லுவாங்க, விளக்கு வச்சு படிச்சுங்கிறாராம்.
வந்து கேட்குறாங்க, ஐயா எல்லாம் தூங்குறான், நீங்கள் மட்டும் ஏன் முழிச்சிங்கிறேன்? நான் முழிக்கிறதுனால தான் என் ஜனம் தூங்குறாங்க. நான் இங்கே தூங்கிட்டேன்னா என் ஜனங்கள் எங்கேயே போயிடுவாங்க, இல்லாத போயிடுவாங்க. அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒளியில் வைத்திருக்கிறார். ஒளியின் பிள்ளைகள், நம்ம வழி காட்டுறவங்க தான், நம்ம வழியை தடுக்கிறவங்க கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், வாசிங்க சார், சகல பாவங்களை நீக்கி என்னை நம்மைன்னு இருக்காங்க இல்லைங்களா? நம்மள என்ன செய்யுமா? சகல பாவம். அப்போதான் பிசாசு சுட்டி காட்டுவான், நீ இந்த பொய் பேசிட்டு வந்தல்ல, நீ இதை பேசிட்டு வந்தல்ல, என்ன செய்யணும்? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன பரிசுத்தமா வைக்கும். ஹல்லேலூயா. மூணாவது வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அடுத்த ஆயுதம். சரி, ஒரு 10 நிமிஷம். ரைட், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தை மட்டும் முடிச்சலாம். வாசிங்க. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளுக்கும் மேலான நாவை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? ஹலோ, என்ன செஞ்சிருக்கிறாரா? கட்டளையிட்டு இருக்கிறாரு. என்னன்னு? வாயில வந்ததெல்லாம் தேவனை துதிப்பதற்கும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவதற்காக தான் நம்மளுடைய நாவு. இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த நாவானது பெரிய காட்டையே கொளுத்திருமா. அது சொல்லுவாங்களே, போற போகல கொளுத்தி போட்டு போட்டான் அப்படின்வாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன, தேவன் துதிப்பதற்காக தான் நம்ம படைச்சிருக்கிறார், சபிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்மை உண்டாக்கினுடைய நோக்கம் இருள் நம்ம அணுகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம போய் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை நமக்கு வரும். ஏன்னா பிசாசை துரத்துவதற்கும் பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில, அதான் சொல்ல, பிசாசின் தலையை நசுக்கவே தேவகுமாரன் பூமியில வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம அவனை பண்ண நடுங்க கூடாது. அவன் எப்ப நம்ம கிட்ட தைரியமா பேசுவான்? பி கேர்ஃபுல். பிள்ளைங்க ஒரு கொக்கு கதை உங்களுக்கு சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல, சொல்லலையா? ரைட், ஓகே, சொல்லிடலாம். ஒரு அண்ணன் தம்பி, அவங்க அப்பா மிலிட்ரிக்காரு. கைனிக்க அப்போ என்ன பண்ண, அப்பா தான் தினமும் சுட்டு பார்க்குறாரு, நம்ம எடுத்து போகணும்னு சொல்லிட்டு கொக்கு பார்த்து சுட்டுட்டான். சுட்டுட்டு உடனே கொக்கு செத்து போச்சு. மிலிட்ரி அதுக்கு நம்மளையா காட்ட முடியும்? மிலிட்ரிக்கார், அவர் மிலிட்ரிக்காரன்னு சொல்லிட்டேன், அவர் துப்பாக்கி வச்சிருந்தாரு. எங்கள் டேடி எல்லாத்தையும் போய் சுட்டு எடுத்துன்னு வர்றாரு. சரி, இவன் போய் எடுத்து சுட்டுட்டான் கைனில். அது குறி போய் நல்லா அடிச்சது, அந்த கொக்கு விழுந்து போச்சு. அதை அவங்க அக்கா பார்த்துட்டான். பார்த்துட்ட உடனே, தம்பி அப்பா கிட்ட சொல்லு, அக்கா அக்கா வானக்கா, இதுக்கு மேலே நீ என்ன கேட்குறியோ கொடுக்குறக்கா, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத. உடனே அழுத உடனே, சரி, அவங்க அப்பா வரும்போதெல்லாம் எதாவது வாங்கி வருவார். தம்பிக்கு கொடுக்குற பங்க தம்பி குர்றானோ, நான் கொடுக்க மாட்டேன். தம்பி நேத்து என்னது கொக்கு சுட்டுட்டியா சொல்றாரு, உடனே குத்துருவான். இப்படியே புள்ளைய எவ்வளோ தொடர்ந்து எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாத்திச்சு. உடனே ஒரு நாள் அவங்க அப்பா, அக்கா இல்லாத சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டு திட்டுவீங்களான்னு கேட்டான். ஒப்புருவாயிட்டான். அப்போ அது மாதிரி நான் உங்கள் துப்பாக்கி எடுத்தும்போது சுட்டுட்டேன். வாத்து நேற்று இல்லை தம்பி, வாத்து சுட்டுட்டான். கொக்கு சுட்டுறதுக்கு வாத்து சுட்டுதான். உடனே தம்பி எது கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்னது, தம்பி வாத்து அப்படின்னுவான். உடனே கொடுத்துருவான். ஒரு நாள் என்ன பண்ணான், அப்பா இதை மாதிரி நீங்கள் எல்லா சமயத்தில் உங்கள் துப்பாக்கி எடுத்து மாதிரி சுட்டேன்,
அப்போ அந்த வாத்து சுட்டுட்டேன் செத்து போச்சுப்பா அப்படின்னு. இதை தானடா இது நாளாக சொல்ல வேண்டியதானே, ஏன்டா பிடிக்கிற, நான் அப்பா தானடா உன்னை அடிப்புனா, மற்ற இதுக்கு மேலே நம்ம செய்யாத அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டான், அப்பா வாங்கிடுறாரு, அவங்க அப்பா கொடுக்குறாரு, இவன் எடுத்து சாப்பிட்றான். அக்கா சொல்லுது, தம்பி வாத்து. இவன் என்ன சொன்னான், அது நேத்து வரைக்கும் தான் அது. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டோம்னா பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்யாது, ஏய் போடா, நான் ஆண்டவனே ஏன் பக்கம்தான் இல்லைங்களா. அப்போ சொன்னான், தம்பி வாத்தும் திரும்பி சொல்லிச்சு, எக்கா அது நேத்து அப்படின்னா. ஏய் உனக்கு தைரியமாகி போச்சா, அக்கா நேத்து திரும்பி சொன்னான். போனான், போய் சொல்கிறான் அப்பா கிட்டன்னு. அப்பா கிட்ட சொன்னாரான், ஏய் அதை தானே சுட்டான், படி முடிஞ்சு போச்சு. அதான் வசனம் சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அதை விட்டு விடாது இருக்க வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை. கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தெய்வம், மன்னிக்கிற தெய்வம். பிசாசு எப்போ நம்ம நெருங்குவான்னா, நம்ம பாவத்தில் சிக்கும் பொழுதும் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது தான் நம்மளை நெருங்குவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை காத்துக்கொள்ள, ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய காத்துக்கொள்ள. அடுத்தது சொல்றாரு, அவருடைய நாமம், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படலை. அதில் இன்னொரு வசனம், லூக்கா 10:17 வாசிங்க. 10:17. பிசாசு எல்லாம் கீழ்ப்படிதே என்றார்கள். யார் கீழ்ப்படுறாங்க? பிசாசெல்லாம் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. நம்மிடத்துல அந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்டவங்களாம் தான் சரி நம்மக்கிட்ட என்ன செய்வான். அதான் கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளு, வாட்ட சாட்டமான ஆளு. தாவீதோ குட்டி பையன், டே பொடி பையன், நீ போய் என்கிட்ட வரேன்னு. ஆனால் அவன் சொன்னது என்ன, கவன்கல் அடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ஜெயிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம் ஜெபத்துக்காக மாத்திரம். மத்தேயு 17:21 வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ உபவாசம் இருக்கிறது நல்லதா கெட்டதா? உபவாசத்தில் தானே இருக்கிறீங்க. இந்த ஜாதி பிசாசு எந்த ஜாதியா இருக்கட்டும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, திரும்ப வாசிங்க சார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் எந்த விஷயத்திலும் முடியாது. ஹல்லேலூயா. ஒன்று சமூகத்தில் காத்திருக்கணும். அடுத்தது அதுதான் அப்பாவுடைய பாட்டு கூட ஒன்று இருக்கு, உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வரணும். தெரிஞ்ச பாட போகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பாட்டு அது? தூங்காம ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, அண்ணால போல ஜெபிக்கணும் துதிக்கணும், அண்ணால போல ஜெபிக்கணும் துதிக்கணும், சாமுவேலை காணும் வர சத்தியத்தில் ஊன்றணும், எழுப்புதல் காணும் வர தேசத்தில் ஜெபிக்கணும். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், துதிக்க மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், நான் துதிக்க மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான்.
ஹல்லேலூயா. குறிப்பா வாலிப பிள்ளைங்க நம்மளை காத்துக்கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் சர்ச்சில் நான் அப்போ யூத் லீடராக இருந்தேன். ஏஜி சர்ச்சில் தான் நான் வளர்ந்தது போனது எல்லாமே. நான் அப்போ தினத்துது நிருபராக இருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பேப்பர்லாம் போட போவேன், செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ பசங்க வந்து பேசும், ஏன்னா அப்படின்னு. ஏன் கண்டுக்கிறேன், பேச மாட்டேன். பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் வீட்டில் பார்த்தேன்னா பேச மாட்டேன். சர்ச்சுக்கு ஏன்னா நேற்று பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், பேசாதே போகிறீங்க. நான் பேச போய் அப்படின்னு சொன்னேன், அந்த அண்ணன் ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தாரு பஸ் ஸ்டாண்டில், நமக்கு என்ன பண்ணுவாங்க, பட்டம் கட்டுவாங்க. உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ கூட இப்போது ஜான் ஜெபராஜ் என்னன்னு ஏதுன்னு தெரியாது, ஆனால் அது சிலவங்க பொய்யின்றாங்க. அவங்க வீட்டு அம்மா செய்த இதுன்னு சொல்லலாம், அது நமக்கு தெரியும். காத்து கொண்டு இருக்கும் பிசாசு விழுங்கலாமோ என்று அதுவும் இல்லாமல் இந்த உபவாச நாட்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுதும் அவர் சமூகத்தை தான் சொல்றாரு, இவ்வகை பிசாசு எந்த வகை பிசாசா தான் சரி, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் வேறொன்றும் வேற எதாலுமே நம்ம செய்ய முடியாது. சிலவங்க எடுப்பாங்க போட்டு போட்டு, ஆனால் நாமெல்லாம் பிசாசு பூச்சிகள்லாம் போய் ஜெபம் பண்ண என்ன செய்யறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோமா? அவர் நாமத்தை சொல்றோம், சாயுது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மட்டும்தான் பிசாசு ஓட்ட முடியுமா? நாங்களும் ஓட்டலாமா? கர்த்தருக்குள் நீங்கள் நிலைச்சிருந்தா ஓட்டலாம். அவருக்குள்ள தைரியமாக இருந்தால் ஒரு தம்பி எங்கள் சர்ச்சில் இருக்கிறான், அவன் மாற்றுத்திறனாளி.